கண்ணியமானவர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இந்த குர்ஆனை ஓதினார்கள், பிறர் ஓத கேட்டார்கள். ஓதும் பொழுது நபி அவர்களுடைய அந்த உணர்வு எப்படி இருந்தது, நபி அவர்களுடைய அந்த உள்ளத்துடைய பிரதிபலிப்பு எப்படி இருந்தது? ஒரு உதாரணம் போதும். ஒரு உதாரணம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வோடு மன்றாடிய ஒரு விடயத்தை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இன் துஅذிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக் வ இன் தக்ஃபிர் லஹும் ஃபஇன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம். யா அல்லாஹ், நீ இந்த உம்மத்தை சமுதாயத்தை வேதனை செய்தால் அவர்கள் உன்னுடைய அடியார்கள் தான். இரண்டு கருத்துக்கள். உனக்கு வேதனை செய்ய உரிமை உண்டு. இரண்டாவது அர்த்தம் என்ன தெரியுமா? இனி உன்னுடைய அடியார்களுக்கு வேதனை செய்வதாக இருந்தால் அவர்கள் உன்னுடைய அடியார்கள் தானே, அவர்கள் பாவம் தானே, அவர்களுக்கு நீ தண்டிக்காமலும் இருக்க முடியும் தானே, உன்னுடைய தயாள குணத்தால் என்றொரு அர்த்தம். நீ அவர்களை மன்னித்தால் நீ கண்ணியமானவன், நீ சக்தி உள்ளவன், நீ ஞானி. இந்த ஒரே ஒரு ஆயத்தை இரவிலிருந்து ஃபஜ்ர் வரைக்கும் ஓதி ஓதி அழுது கொண்டிருந்தார்கள்.